இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும். ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகத்தில் வீர உணவிற்கும் நியாய தர்மத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகள்லையுமே மேஷம், விருச்சிகம் இது ரெண்டுமே செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாக பார்க்கப்படுது. மகரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய ராசி. இதில் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட ஒரு ராசி தான் உங்களுடைய விருச்சிக ராசி. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான பலனை கொடுக்க போகுதா இல்லையா? இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது? இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகளால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சுப விஷயங்கள் என்ன, அசுப பலன் வந்தால் அதை எப்படி தவிர்க்கலாம், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் என்ன விஷயங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாதகமான பயன்களை நினச்சி சந்தோஷப்படலாம். பாதகமான விளைவு வருது அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசனை செய்யலாம். இந்த வகையில் இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். உங்களோட வாழ்நாள் முழுவதுமே எல்லா விதத்திலையுமே நல்ல பயன்களையும் யோகத்தையும் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். இறை வழிபாட்டின் மூலமே நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அடைய முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். 12 ராசிகள்லையுமே 8ஆவதாக வரக்கூடியது தான் உங்களுடைய விருச்சிகம் ராசி. விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே இந்த சமஸ்கிருத மொழியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே முன்கோபம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா யாராக இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளால் தேல் போல கொட்டிடுவீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களை பாருங்கள், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வேற ஒன்று பேசவே தெரியாது. இந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, அது சரி அப்படின்னா சரின்னு சொல்லிடுவீங்க, தப்பு அப்படின்னா அதை தயங்காமல் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தால நிறைய இடத்துல நல்ல பேரும் கிடைச்சிருக்கோம், நிறைய இடத்துல உங்களை தப்பாகவும் பேசியிருப்பாங்க. எவ்வளோ சிறப்பாக செய்கிறோம், இதில் இருக்கிற விஷயத்தில் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் அந்த தவறை உணரும் பொழுது உங்கள் மீது நிறைய மதிப்பு மரியாதையுமே வரும். நெருப்பு, போர் போன்றவற்றிற்கு காரணமாக விளங்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். அதனால தான் நீங்கள் எப்போவுமே நீதி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்குமே நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டீங்க. அதே போல தான் மற்றவங்களுமே உங்ககிட்ட நீதி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு யாராச்சும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலேருந்து அவங்கள தூக்கி எறியுமே தயங்க மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, நன்மைகள் சேரும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மேன்மை வரணும், நல்ல அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். மாதம் வர சஷ்டி கிருத்திகை தினத்திலையுமே முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல கிரக நிலைகள் வரும், நல்ல மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல உயரத்தையே கொண்டு செல்லும். வருகிற எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வழிபாடு. மறந்தும் இந்த ஒரு விஷயத்தை தவற விட்டுறாதீங்க. கட்டாயமாக நன்மைகள் பலவும் பெற விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நன்மைகள் சேரும். நீங்கள் முருகன் வழிபாட்டை செய்ய தொடங்கிய ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் நினச்சி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயமுமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போது இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு ஆடி மாதம் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா குரு பகவானோட சஞ்சாரம் 8ஆம் இடத்துல இருக்குது. இதனால் உங்களோட செயல்களில் ஏதாவது தடுமாற்றம் வரலாம். பின் விளைவு பற்றி யோசிக்காமல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தேவையில்லாத நெருக்கடிக்கு ஆளாகலாம்.
கவனமாக இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுங்க. குரு பகவானோட பார்வை 12, 2, 4ஆம் இடத்துக்கு உண்டாகிறதுனால விரைய செலவுகள் கட்டுப்படும், வீண் அலைச்சல் குறையும், நிம்மதியான தூக்கம் வரும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடும், பணவரவு சீராக இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால குரு பார்வை உண்டாகும் இந்த நேரம் இதுவரைக்கும் இருந்த போராட்டங்கள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் ஜூலை 30 லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். தடைப்பட்டிருந்த வேலை நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை தீரும். இருந்த இடம் தெரியாமல் சண்டை சச்சரவுகள் நீங்கும். சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை கூட ஏற்படலாம். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான அமைப்பை கொடுக்கும். பணியில் இருந்த நெருக்கடி விலகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பெறுகிற ஊழியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வேலையில் உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நன்மை பிறக்கும் ஒரு மாதம். அதுவும் குல தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பகை விலகக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்க, ஆடி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு யோகமான மாதம். ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த உங்களோட நட்சத்திர அதிபதி இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. இதனால இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும். மனதில் நிம்மதி உண்டாகும். கடந்த மாதம் வரைக்கும் இருந்த போராட்ட நிலை மாறும். பெரிய மனிதர்களின் ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கோவில்கள் சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிலர் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த அமைப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்க. உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையிலுமே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். 26ஆம் தேதி முதல் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு பல வகையிலுமே நன்மை பிறக்கும். எதிர்பாலினத்தால் ஏற்பட்ட தொல்லை விலகும். குடும்பத்தில் நிம்மதி வரும். ஜீவனஸ்தானத்தில் தொடர்ந்து கேது சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த மாதம் முழுவதுமே. இதன் மூலம் தொழிலில் கூடுதலாக நீங்கள் அக்கறை செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். பணியாளர்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம சட்டத்திற்கு புறம்பா செயல்படாமல் இருக்கிறது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை கூட வரலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம். கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் புத்தி சாதுரியமும் திறமையும் வெளிப்பட்டு காணப்படும். உடல் பாதிப்பு நீங்கும். தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். 25ஆம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சிலர் புதிய இடம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் வரும். 26ஆம் தேதி வரை எதிர்பாலினத்தில் அவங்கக்கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு நீங்கள் செய்கிற அளவுக்கு நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும். இதன் மூலம் பொன்பொருள் சேர்க்கை வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். பிள்ளைகளின் மீதான அக்கறை அதிகரிக்கும். 30ஆம் தேதி முதல் தடைப்பட்டிருந்த வேலை சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். புதிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் வரும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. அதற்கான அமைப்பு வரும். அதற்கான வாய்ப்பும் உண்டாகும். அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் இந்த 2 தினத்திலையுமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா நன்மைகள் பல மடங்கு உருவாகும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை, காரிய தடை, சுப காரிய தடை இது எல்லாமே உங்களை விட்டு விலகும். நன்மைகள் பலவும் பெற உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அதையும் செலுத்திட்டு வாங்க. நன்மைகள் பல வகையிலுமே வந்து சேரும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே எல்லா விதத்திலுமே எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பல மடங்கு வந்து சேர உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் உங்களோட குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம்.
இதுபோன்று அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஆடி மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.